முடி கரு கரு கருன்னு வளரணும்னா எந்த அளவுக்கு ஹேர் ஆயில் ஹேர் பேக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை விட ரொம்ப 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 சிறப்பானது நம்ம சாப்பிட்ற உணவு தாங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கரெக்டாக இருந்தால் நம்ம ஹேரும் சூப்பராக இருக்கும், நம்ம ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும், நம்ம ஸ்கின்னும் க்ளோவாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் தோசை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃபுல் கிளாஸில் அரை கிளாஸு பச்சரிசி அப்படி இல்லைனா இட்லி அரிசி போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த அரை கிளாஸில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கோ உங்கள்கிட்ட எந்த பருப்பெல்லாம் இருக்கோ அந்த பருப்பெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு துவரம் பருப்பு, மைசூர் தால், வெள்ளை கொண்டக்கடலை, கொள்ளு, முழு பச்சை பருப்பு, கடலப்பருப்பு இப்படி என்கிட்ட இருந்த பருப்பெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கே போட்டிருக்கேன். அந்த அரை கிளாஸையும் நம்ம ரொப்பி விட்டுட்டு தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருவோம். காலையில் அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு நான் ஒரு மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, அதை திருவியோ அல்லது கட் பண்ணியோ போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு 4-5 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கிட்டேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 4-5 பல் பூண்டு போட்டு மிக்சியில் அரைச்சிடலான்னு பார்த்தேன். நிறையா இருந்தனால அப்படியே கிரைண்டருக்கு மாற்றிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இதெல்லாமே தண்ணி போட்டு நல்லா கழுவிக்கிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அதுவுமே இந்த மாவோட போட்டு அரைச்சிடலாம். ப்ரொக்கோலி ஒரு கை அளவுக்கு எடுத்துருக்கேன். கொதிக்கிற தண்ணியில் ப்ரொக்கோலியை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு 1க்கு 2 தடவை நல்லா ப்ரொக்கோலியை கழுவிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாவோட போட்டு நைஸாக அரைச்சிடுவோம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி மாவை அரைச்சி ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடாம இந்த மாவு கண்டிப்பாக 3 நாளைக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையானதை நம்ம எடுத்துக்கிட்டு சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி இதோடவே போட்டுக்கிட்டு தோசைக்கல்லை நல்லா காய விட்டு தோசையை ஊற்றுனீங்கன்னா கமகமன்னு வாசனையாக இருக்கும். அதே சமயம் மொறுன்னு தோசையும் வரும், ஒட்டாமல் வரும். இதுக்கு நீங்கள் சைடிஷு எந்த சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். காலையில் டிஃபனாகவே இந்த தோசை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே நம்ம எனர்ஜெட்டிக்காக எல்லா சத்துமே போய் கிடச்சிரும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த தோசையை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம். நைட்டில் இந்த தோசை நீங்கள் சாப்பிடும்பொழுது ஒரு 7 மணிக்குள்ளவே சாப்பிட்ருங்க. அதுக்கு மேலே நீங்கள் சாப்பிட வேணாம். ஏன்னா எல்லா பருப்பும் போட்டிருக்கிறனால நமக்கு ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாகிடும். 7 மணிக்குள்ளேயே நம்ம நைட்டுக்கு இந்த தோசை சாப்பிட்டு முடிச்சிடலாம். இந்த தோசையில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நம்ம ஹெல்த்து, ஹேரு, ஸ்கின்னு எல்லாமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.